நல்லா விளைஞ்ச நிலத்துல கொஞ்சம் இடத்த விற்று தான் மருமக ஆசைப்பட்டபடியே அவங்களுக்காகவே ஒரு வீட்டை கட்டி தான் பேரனோட முதல் பிறந்த நாளை கொண்டாட மெட்ராஸ்க்கு வர்றாங்க. ஏங்க வீடு பாத்தீங்களா? சாந்தி, எப்படி கட்டியிருக்கான்? சாந்தி பா வாப்பா. வாங்க மாமா, வாங்க அத்தை. நல்லா இருக்கியாம்மா? என்னங்க மம்மி டாடி அண்ணா எல்லாம் இன்னைக்கு ஃப்ளைட்ல வரேன்னு சொன்னாங்க. நீங்க கொஞ்சம் ஏர்போர்ட்டுக்கு போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? சீக்கிரம் போங்க. உங்க அப்பா அம்மா ஒரு கால் டாக்ஸி பிடிச்சிட்டு வர மாட்டாங்க? ஒன்னு என்ன 10 டாக்ஸி பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனா ஏர்போர்ட்ல வந்து யாரும் எங்களை பிக்கப் பண்ண வரலையேன்னு என்னதானே கேவலமா நினைப்பாங்க. அது எனக்கு தானே அசிங்கம். அந்த அசிங்கம் நமக்கு தேவையா? டேய், மருமக சொல்றதாண்டா சரி. இல்லப்பா, போ, நம்ம தானடா போய் கூட்டிட்டு வரணும். போ அப்பா. போடா. மா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ குளிச்சு ரெடியா இருங்க. பார்த்து போயிட்டு வா. அம்மா, என் பேரை மாயாண்டிய பார்த்துட்டு வந்துருவோமா? மாமா முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க மாமா. வெளியில இருந்து வந்திருக்கீங்கல்ல, குழந்தைய தொட்டா இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் வந்துரும். ஓ சரிதான். இந்த அம்மா என் பேரை மாயாண்டிக்காக சட்டையும் டவுசரும் வாங்கிட்டு வந்தோம். போட்டு விடு. அப்புறம் மாமா இப்போ சொன்னீங்களே ஏதோ ஆண்டி போண்டின்னு, அது கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனா இருக்குல்ல. அவர் உங்ககிட்ட சொல்லலையா? அவனுக்கு புது பேர் வச்சிருக்கோம். இனி என் புள்ளைய மாயாண்டின்னு கூப்பிடாதீங்க. லக்ஷ்மி, இது வரமா? அம்மா கூப்பிட்டீங்களா? இவங்களை கூட்டு போய் குளிக்க சரிங்கம்மா, வாங்கய்யா போலாம். உள்ள பாத்ரூம். எங்க உள்ள கூப்பிடுற? வெளியில போய் குளிக்க சொல்லு. சரிம்மா, வாங்கய்யா. ஏய், மருமக சொல்ல சரிதான். ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம்ல, புள்ளி தொட்டா ஏதாவது வியாதி வரும்னு. கரெக்டு தானே? வா, குளிச்சுட்டு வந்து பார்ப்போம். வா வாங்க, இதான் பாத்ரூம். சரிம்மா. உள்ள வந்து குளிச்சா சுடு தண்ணில குளிக்கலாம். இங்க பச்சை தண்ணி தான் இருக்கு. பரவாயில்லம்மா, எங்கள் ஊர் குளத்தில் பச்சை தண்ணியில் தான் குளிப்போம். நாங்கள் பார்த்துக்குறோம். சரி, குளிச்சுட்டு வாங்க. இந்தா பேராண்டிக்கு வச்சு கொடுக்க வேண்டிய பணம் அதில் இருக்கு. கண்ணை வந்தானே அவன்கிட்ட கொடுக்கணும். பத்திரமாவை, நம்ம ஊருக்கு போகிற படமா அதுக்குள்ளே தான் இருக்கு. நீ இங்கே இரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ அப்புறம் குளி. இந்தாங்க. கொடு. அட பேராண்டி. டேய், எதுக்கு கத்துற? ஓ நீங்களா? மாமா, மூணாவது மனுஷங்களை பார்த்தா இப்படிதான் கொலைப்பான். நீங்க போய் ஓரமா உட்காருங்க. ஏய் லக்ஷ்மி, அம்மா, என்னது இது? சாப்பாடுமா? யாருக்கு? இந்த ஐயாவுக்கும் அம்மாவுக்கும். பப்பி பசி தாங்க மாட்டான்னு தெரியும்ல. முதல்ல அவனுக்கு வச்சுட்டு அப்புறம் மத்தவங்களுக்கு வைக்க வேண்டியதானே. சரிம்மா. கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல. நடு வீட்டு வரல வந்துடுறாங்க. வா. இல்லைங்க, சாப்பிடுங்க. பரவாயில்லம்மா, என் பேரன் பப்பி சாப்பிட்டோம். நாங்க அப்புறமா சாப்பிட்றோம். பப்பின்றது உங்க பேரன் பேர் இல்லம்மா, அவங்க வளர்க்குற நாய் பேரு. நாய? பப்பி நல்லா சாப்பிடணும். அப்புறம் மம்மி டாடி வந்துட்டாங்கன்னா உன்னதான் கவனிக்க முடியாது. நீங்க சாப்பிடுங்க. இல்லை வேண்டாம்மா, நாங்கள் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தோம். பசி இல்லை, நாங்கள் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். சரிங்கய்யா. கூப்பிட்டு வரத்துக்கு இவ்வளோ நேரமா? அப்பா வாங்கப்பா. நல்லா இருக்கியாமா? எப்படி இருக்கா என் பேரன்? நல்லா இருக்கா? வானே சம்பந்தி வந்துட்டீங்களா? வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க குடும்பத்துல பொண்ணு கொடுத்துருக்கேன். ஏன் சந்தோஷத்துக்கு என்ன குறை சம்பந்தி? நல்லா இருக்கேன். அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அபிஷேக், பாட்டி மாமாவை பாருங்க. பேரனை பார்க்கணும்னு வெளிநாட்டுல இருந்து ஆவலோட வந்திருக்கேன். பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்துட்டு வாங்க. நடு வாசல செரு போட்டுருப்பாரு. சாந்தி அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்காமா பேரன். நீங்க எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. என்னம்மா, ஏதாவது சாப்பிட்டியா? அப்பா,
வீடெல்லாம் எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்கு. என்னங்க கேக் வெட்டணும் வாங்க. மா இது ஏன் இங்க இருக்கு? பையே. சரி நான் உள்ள கொண்டு போய் வைக்கிறேன். செல்லக்குட்டி இப்ப ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாட போகுது. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு கை தட்டுங்க. செல்லக்குட்டி. ஹாப்பி பர்த்டே டு அபிஷேக். ஆக்காட்டு. அப்பா நீங்க. என் தங்கம். தேங்க் யூ. தேங்க்ஸ். தேங்க்ஸ். செல்லக்குட்டிக்கு எவ்வளவு கிஃப்ட். எங்க பேராண்டி கூட போட்டோ எடுக்க. மா பா நேரமாச்சு, வாங்க சாப்பிட்டு வந்துடலாம். ஒன்றா சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? அப்புறம் வந்து பேரன் கூட ஃபோட்டோ எடுத்துக்குவோம். வாமா, ஏன் யோசிக்கிற? என்னங்க அத்தை மாமாக்கு போய் சாப்பிட தெரியாதா? முதல்ல அவங்க சாப்பிடணும். நம்ம ஃபேமிலி போட்டோ எடுக்கணும். ஓ நான் வரேன். அங்க அப்பா அம்மா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மருமக கூப்பிடுறாங்க. வாங்க போயிட்டு வாப்பா. அத்தையே சொல்றாங்கல்ல. போடா. நம்ம தாத்தா பாட்டியோட போட்டோ எடுத்துப்போமா? சும்மா கட்டிட்டு இருக்க? கட்டிட்டேன். சீக்கிரம் கட்டு. இந்த கயிறு லூசா இருக்கு. இப்படி கட்டினா மாடு படுத்துக்கிறேன். நல்லா இழுத்து கட்டு. அங்கே போய் கேட்கலாம். அந்த சின்ன மாட்டை பின்னால போடு. சரிண்ணே சரிண்ணே. வா தம்பி, நாங்கள் 2 பேரும் மதுரை வரைக்கும் போகணும்ப்பா. பஸ் ஸ்டாண்ட் இங்கே பக்கத்தில் தான் இருக்கு. பஸ்ஸில் போகிற அளவுக்கு காசு இல்லை. முன்னாடி ஆளுங்க 5 பேர், அதில் 2-3 பேர் குடிச்சிருக்காங்க. பின்னாடி மாடுகள்லாம் இருக்கு. சாணி முத்தமெல்லாம் போடும். இதில் எப்படியா நீங்கள் வருவீங்க? மாடு தானே, நாங்கள் மாடுகளோட வளர்ந்தவங்க தான்ப்பா. நாங்கள் உட்காந்து வந்துடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்கய்யா. நன்றிப்பா. வா. ஐயா டீ காபி குடிக்கணும்னா குடிச்சிட்டு அப்படியே 1க்கு 2 போறதா இருந்தா போயிட்டு வாங்கய்யா. உனக்கு டீ வாங்கிட்டு வரவா? அப்பா என்னாச்சு? பயம் வந்துட்டாட்டி. ஐயோ ஆத்தி, இந்த கோலத்துல. அப்பா அப்பா ஏய் கண்ணா, பத்திரம். டேய் அப்பா இப்படி பண்றீங்க? அப்பா வீட்டுக்கு போலாம். அப்பா வீட்டுக்கு போலாம். இங்க பாரு. பாரு, என் கண்ணு இல்ல. நீ அழாதடா. எங்க குலதெய்வம்டா நீ. நீ படிச்சு பட்டம் வாங்கினது நாங்க பாத்துட்டோம். நீ கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறதும் நாங்க பாத்துட்டோம். நீ வீட்டை கட்டி காரு பங்களான்னு வாழ்ந்துட்டு இருக்கிறது நாங்க பாத்துட்டோம். நீ அழாதடா. நாங்க கனவு கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு என் பேர எவ்வளோ பெரியவங்க மாத்தில பொறுத்த நாள் விழாவ நாங்க கண்ணுக்குள்ள பாத்துட்டோம்ப்பா. இதுக்கு மேல எங்களுக்கு என்னப்பா வேணும்? அப்படின்னா வாங்க கார்ல விட்டுறேன். வேண்டாம். நான் ஊரெல்லாம் என் பேரனோட பிறந்த நாள் பெரிய மண்டபத்துல பெரிய பெரிய ஆளுகளை வச்சு பெருசா பண்றேன்னு எல்லாத்தையும் தம்பட்ட அடிச்சு சொல்லிட்டேன். இப்ப போய் நம்மளாம் இங்க நின்னா ஊரை கை கட்டி சிரிக்கிறது தம்பி. நம்ம ஊருக்கு போக இன்னும் 15 கிலோமீட்டர். நாங்க அப்படியே லாரியிலே போயிடுறோம். நீ போ. தம்பி நீ கிளம்புப்பா. லாரிக்காரன் வந்துருவான். பார்த்தா தப்பா நினைப்பான். பேச்சு கேட்டு வளர்ந்தது தனியா விட்டு போறதுக்கா? இங்க பாரு, இங்க பாரு. அழுகாத. கிளம்பு.
காசு என்ன இந்தாங்க. கொடு. டேய் இந்த பணத்தை வாங்கிக்க. வாங்கிக்க. பேரனுக்கு பணத்தை கொடு. வச்சுக்கடா. ரொம்ப தூரம் போறேன். செலவு பணம் எல்லாம் வச்சுக்க. எனக்கு இப்படி கொடுத்து டேய் கிளம்பு. பார்த்து போலாமாயா? போலாம் தம்பி. ஃபேக்ட்ரி வந்ததுன்னா ஊருக்குள்ளே 4 பேருக்கு வேலை கிடைக்குமேன்னு தான் நாங்கள்லாம் கொடுக்க ஒத்துக்கிட்டோம். ஓம் புரிச்சன் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். மழை தண்ணி இல்லாமல் தரிசா கிடக்கிற நிலம் தானே. உன் பேரை 12வது பாஸ் பண்ணிட்டான் போல கண்ணன் சொன்னான். சாந்தி டைம் ஆகுது. கோயிலுக்கு போயிட்டு ஆஃபீஸ் போகணும்ல. வந்துட்டேன். சரி போலாமா? போலாங்க. சொல்றா. கேக்கண்ணா அப்பா பேசுன்றாரா? கொடு. இந்தாப்பா பேசுப்பா. ஹலோ கண்ணா. அப்பா நல்லா இருக்கியா? பொண்டாட்டி நல்லா இருக்கா? யாரு? உங்க அப்பாவா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேப்பா. தம்பி 12வது பாஸ் பண்ணிட்டானாமே. ஆமாப்பா. என்னங்க பையன் 12th பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லுங்க, சந்தோஷப்படுவார்ல. அப்பா ஒரு நிமிஷம் இருப்பா. பேரண்ட கொடுக்குற நீயே பேசு. அபிஷேக். அப்பா இந்தா பேசு. யாரு? தாத்தாவா? ஹலோ தாத்தா, ஹவ் ஆர் யூ? வர மாதிரி இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறியே. தாத்தாவுக்கு அதெல்லாம் புரியாது. 12வது பாஸ் பண்ணிட்டியாமே. யார்? நம்ம தாத்தா மாதிரி இல்லையே. உன் தாத்தா தான்டா என் அப்பா. பேசு பேசு. நான் 12th பாஸ் பண்ணிட்டேன் தாத்தா. 12வது பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லு. அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. நான் 12வது பாஸ் பண்ணேன் தாத்தா. மேற்கொண்டு என்ன படிக்க போறீங்க? டாக்டருக்கா, இன்ஜினியருக்கா, கலெக்டருக்கா? இல்ல, நானோ கெமிக்கல் டெக்னாலஜி. ஐயோ, தாத்தாவுக்கு அதெல்லாம் புரியாது. ஆனா இன்ஜினியரிங் தானே பெரிய படிப்பு, அதை படி. என்னப்பா? இந்தா உங்க அப்பாண்ட நீயே பேசு. ஐயா பேரண்டி. நான் தான் பேசுறேன்ப்பா. கண்ணா, என்னடா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன? இல்லப்பா, நானோ டெக்னாலஜி படிக்கணும்னு ஆசைப்படுறான். படிக்க வையே. அதுக்கு பணம் நிறைய செலவாகும். என்ன பண்றதுன்னு தெரியல. அதான். அது ஏற்பாடு பண்ணிக்கலாம்டா. நம்ம மேக்காடு கிடந்துச்சுல்ல, அது 10 பைசாவுக்கு போகாத இடம். ஏதோ ஃபேக்டரி கட்டுறாங்களாம், நல்ல ரேட்டுக்கு கேட்குறாங்க. வித்துப்பிட்டு அந்த பணத்தை அனுப்பி வைக்கிறேன், படிக்க வையே. எதுக்குப்பா இடத்தெல்லாம் வித்துக்கிட்டு? வேணாம்ப்பா. ஆடா போடா, அங்கெல்லாம் விளைஞ்சு பல வருஷம் ஆச்சு. அதை வச்சு என்ன பண்ண போறோம்? இங்கே பாரு, ஊருக்கே சோறு போட்ட எல்லாரும் அரிசிக்காக வெயில்ல காத்துக்கு நின்றுட்டு இருக்கான். ரேஷன் அரிசிக்கு. அதெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைப்பா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. வித்துப்பிட்டு பணத்தை அனுப்புறேன், பேரனை படிக்க வை. சரிப்பா. வச்சிருட்டா? சரிடா தம்பி. போலாமா? எப்படிமா இருக்க தங்கச்சி? வாங்க மாப்பிள வாங்க. என்னன்னு சொல்லாம? எல்லாம் நல்ல விஷயம் தான்மா. என்ன மாமா, தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அபிஷேக் +2 பாஸ் பண்ணிட்டான்ல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன செயின் மாமா? உனக்கு ஒரு கிஃப்ட்,
ஓ 5 பவுனு. தேங்க்யூ. மாப்ள செயின் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு மாமா. ஏய் எதுக்கு இதெல்லாம்? சும்மாவா அவரு போடுறாரு, எனக்கு வர வேண்டியதுல போடுறாரு. தேங்க்யூ மாமா. கரெக்ட் தங்கச்சி. மா பாரு. சரிண்ணே, நீங்க வாங்க. வரமா? அப்பா இருக்காரு. மாமானா மாமா தான். உழுவ போட்டு மீனை தான் பிடிப்பாங்க. இவன் திமிங்கலத்தை பிடிப்பான்னு இதுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. காலேஜ் போற என்ன வேணுமோ கேளு மாப்ள. உங்களை விட்டா யார்கிட்ட கேட்க போறோமா? சாந்தி டைம் ஆகுது, சீக்கிரம் வா, கோயிலுக்கு போகணும். கோயிலெல்லாம் எங்கேயும் ஓடி போயிடாது, நம்ம சாயங்காலமா போலாம். முதல்ல கடைக்கு போயிட்டு சிக்கன் மட்டன் நல்ல இள ஆட்டுக்கறியா வாங்கிட்டு வாங்க. அப்படியே வஞ்சரம் மீன் இருந்தா அதையும் வாங்கிட்டு வாங்க. யானை இழைச்சு போயிருச்சு, என் கையால நான் அதுக்கு சமைச்சு போடணும். எது இதுவா? பாசம் கண்ணை மறைக்குன்னு சொல்லுவாங்க. இது உனக்கு பொருந்த முடியும். என்ன இப்படி பாக்குறீங்க? என் அண்ணன் எவ்வளவு ஆசையா செயின் வாங்கி போட்டிருக்கு, அது பசி தாங்காது. நான் சமைச்சு போடணும் அதுக்கு. சீக்கிரம் சீக்கிரம் போயிட்டு வாங்க, சும்மா பார்த்துட்டு. உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்க ஒய்ஃபோட சொந்த பந்தங்கள்லாம் உங்க வீட்டுக்கு வருவாங்க, அப்ப தெரியும் என் கஷ்டம். சார் வந்துட்டாரு. வரண்டி. இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்துக்கிறீங்க. சார் உங்களை கொல்ல போறார் பாருங்க. சார் இன்னைக்கு 8:30 மணிக்கே வந்திருப்பாரு. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நீங்க புது பிஏல, மேனேஜரை பத்தி தெரியாது. ஆபீஸ்ல யாரையுமே ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்டிருக்க மாட்டாரே. நம்மளதான் கரைச்சி ஊத்துறான்னு நினைக்கிறேன். இப்போ உங்களை கூப்பிட போறார் பாருங்க. கூப்பிட மாட்டாரு. எப்படி? இப்ப பாருங்க, அவர் வீட்ல இருந்து கால் வரும். அதை எடுத்து பார்த்துட்டு கட் பண்ணிடுவாரு. எப்படி மேடம் இதெல்லாம்? மறுபடியும் போன் வரும் பாரு. மறுபடியும்? ஆமா. இப்ப போனை எடுத்துட்டு பெரிய போய் சொல்லுவாரு பாரு. அப்படியா? ஜோசிகாரி மாதிரியே சொல்றால. இப்ப தெரியுதாடி எங்க நிலைமை? சொல்லு. எங்க இருக்கீங்க நீங்க? சிக்கன் மட்டன் வாங்குறதுக்கு இவ்ளோ நேரமா? நான் இங்க மசாலா எல்லாம் அரைச்சு வச்சிட்டு காத்துட்டு இருக்கேன். எங்க ஆபீஸ் மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். ஆபீஸ் மீட்டிங்ல இருக்கீங்களா? என்ன? ஹலோ? திரும்பிக்கிட்டா விட்டுருவேனா? குட் மார்னிங் சார். ஃபைல் சார். அதவே எப்படி விட மாட்டோம்ல சார். எனக்கு ஒரு டவுட் கேட்கணும், கேட்கலாமா? சொல்லு. இன்னைக்கு உங்க வீட்ல வைஃபோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா சார்? அன்னைக்கு அட்வைஸ் பண்ணும்போது எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு. சரி சார், போயிட்டு வரேன். டேய், கல்யாணம் ஆக போகிறவங்களா, எவ்வளோ பெரிய பதவியில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு கீழே கல்யாணம் முடித்தவங்க இருந்தால் அவங்க பேச்சை கேட்டுட்டு அனுசரித்து போயிருங்க. இல்லைன்னா என் நிலமை தான் உங்களுக்கும். என்னப்பா, என்னைக்கு இல்லாத திருநாளா கோழிலாம் வாங்கிட்டு போற? நான் என் ஊர்ல இருந்து வரேன், அவளுக்கு தான். அப்படியா? சரி. அப்பா. தம்பி எப்படிப்பா இருக்க? கண்ணா கொடு. மருமக எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? வேற எப்படி இருக்கா? ராசாத்தி வந்துட்டேங்க. கண்ணே கண்ணே வந்திருக்கான் பாரு. கண்ணா. மா. என்னையா இப்படி அழிச்சிட்டேன்? சாப்பிடுறியா இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்றோமா. ஏய், போய் மூஞ்சி கால் கையெல்லாம் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். நீ சாப்பாடு எடுத்து வை. அப்பா, உடம்பு ரொம்ப கசகசன்னு இருக்கு, நம்ம ஏரியில குளிச்சுட்டு வந்துடுறேனே. நம்ம ஊருக்காரங்க யாரும் ஏரியில குளிக்கிறது இல்லப்பா, அங்கே ஏதோ ரசாயனம் கலந்துருச்சான். நீ வீட்லயே குளி. ஆமாயா, 2 குடம் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன், குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். தம்பிக்கு துண்டு எடுத்து கொடுங்க. ஐயா வா. நீ சாப்பிட்டியாப்பா? நாங்க சாப்பிட்டோம், நீ சாப்பிட. எடுத்து வை.
நல்லா பெரிய துண்டமா பார்த்து வைக்கிறேன். சாப்பிடுப்பா. சாப்பிடுப்பா. சாப்பிடுயா. டேய் என்னடா பாக்குற, சாப்பிடுப்பா. என்னையா அட யோசனை? என்ன பண்ணி எத்தனை நாள் ஆயிடுச்சு என் கையால உனக்கு சமைச்சு போட்டு. இரு நானே ஊட்டி விடுறேன். காட்டு. காட்டு. நல்லா இருக்காயா? போதுமா? இரு அப்படி என்ன சாப்பிட்ட? போதுன்ற கொஞ்சம் சோறும் கறி துண்டும் போடுறேன். எப்படி உடம்பு எழிச்சு போய் கிடக்க. டா ஒரு வாய் வாங்கிக்க. போதுமா? டேய் நீ எம்பிட்டு சாப்பிடுவே எனக்கு தெரியாதா? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சட்டி நிறைய சோத்தை போட்டு பெசனி திம்ப. ஏன்பா இப்ப அப்படிலாம் சாப்பிட மாட்டேங்கிற? இந்த என்னப்பா ஆபீஸ்ல இருந்தா? ஆமாப்பா. ஒரு நிமிஷம் பேசிட்டு வா. பிள்ளைய நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. சொல்லு. என்னங்க மீட்டிங் முடிஞ்சா? சாயந்தரம் வந்துடுவேன். நாளைக்கு பையன் பர்த்டே, கேக் வெட்டணும், நினைப்பு இருக்குல்ல? அது மட்டும் இல்ல, என் அண்ணன் வேற வரான், நிறைய வேலை இருக்கு. அத ஞாபகப்படுத்த தான் கால் பண்ணேன். சரி வந்துடுறேன். டேய் கண்ணா, எப்படா வந்த? மாடாமுத்து எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஏடா உங்க அம்மா அப்பா உன்னை பத்தி என்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. என்னடா முடிவு எடுத்திருக்க? நான் என்ன முடிவு எடுக்கிறது? நான் ஒன்றும் புலம்ப விடலடா. அவங்க தான் என்ன புதவுல இதெல்லாம் பார்க்குறாங்க. புதக்குழியா? என்ன அப்படி பார்க்குற? புதவுலின்னு சொன்னதே கல்யாணத்தை தான். நம்ம சொட்டு பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அப்போ நான் தலை தெருவில் விட்டுறாங்க. அப்புறம் பொண்டாட்டிக்கு தெரியாமல் அப்போ நான் வந்து பார்க்குறது, இந்த பொழப்பு நமக்கு வேணாண்டா. அதனால தான் சாகுற வரைக்கும் அப்போ நான் நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிற முடிவு எடுத்திருக்கேன். வாழ்க்கையில் கல்யாணம் காட்சின்னு இல்லாமல் சந்தோஷமா இருக்கண்டே. டேய் முத்து, எதுக்கு பெருசு கத்துது? என்ன வெட்டி பேச்சு? படம் கேந்து ஓ மயனை ஒன்றும் கண்ணு வச்சிட மாட்டான், விடுப்பே. உனக்கு என்னடா கொடுத்து வச்ச மகாராசன். நீ நினைச்ச நேரம் வந்து உங்க அப்பனாத்துல பார்த்துட்டு போறீல. சந்தோஷமா இருடா. வரேன். கல்யாணம் மட்டும் பண்ணிப்பாரு, அப்ப தெரியும் நாங்கெல்லாம் எதுக்கு குடிக்கிறோம்னு. அண்ணா என்ன குடிச்சா போதை ஏற மாதிரி சரக்கு ஒன்று கொடுங்க. இங்க இருக்க சரக்கு எதை அடிச்சாலும் போதை வரும். எவ்வளோண்ணே? 150. இந்தா. சொல்ற முத்து. அம்மா வீட்டில் வலிக்கு விழுந்துட்டாங்கடா. இது இப்ப நீ எங்கடா இருக்க? வீட்டுக்கிட்ட தான்டா இருக்க. அப்படியே லைன்ல இரு, அம்மாட்ட கொண்டு கொடுக்குறேன். இருடா, அப்பாட்ட கொடுக்குறேன், பேசு. இப்போ போனு. யாரா? உன் மாமன் தான், பேசு. நீ எதுக்குடா ஃபோன் பண்ண? ஆத்தா அப்படி கிடக்குல, 2 வார்த்தை பேசு. லைன்ல இருக்கேன். கண்ணா நல்லா இருக்கியா? அப்பா அம்மாக்கு என்னப்பாச்சு? மருமக பேரன்ல எப்படி இருக்காங்க? அதை விடுப்பா. அம்மா கீழே விழுந்துட்டாங்களாமே, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அம்மா கீழே விழுந்து அடிபட்டாங்கன்னு முத்து சொன்னா. அது படியில் தடுக்கி விழுந்திருக்கா, கால் லேசா காயம், மற்றபடி ஒன்றும் இல்லை. வயசாயிடுச்சுல்ல. முதல்ல நீங்க ஃபோன் அம்மாட்ட கொடுங்க. அழாம பேசணும். நீ அழுதாவும் மனசு வருத்தப்படும். பேசு.
உனக்கு தம்பி, அம்மா எந்திரிக்குது, இரு, போன கொடுக்குறேன். அம்மா கிட்ட பேசு. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாது, பயந்துருவா. அழுத கொன்றுதான். மா மா என்னம்மா ஆச்சு? ஏமா அழுகிற? பேசுமா. மா மா என்னம்மா ஆச்சு? அப்பா அடிபட்டு இருக்குல்ல, பேச முடியல. நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, நீ முத்திட்டு போன் கொடுப்பா. சொல்றா. நான் உடனே புறப்பட்டு வரேன்டா. நான் வரவர்கள் பார்த்துக்கோ அவங்கள. சரி, நான் பார்த்துக்கிறேன்டா, நீ கிளம்பி வா. வேற என்ன ஃபோன் பண்றேன். வா. அவன் படிச்சு வேலைக்கு போய் நம்ம கஞ்சி குடிக்கணுமா என்ன? இங்க இருக்கிற காடு கரையா பாத்துக்கிட்டு நம்ம கூடவே இருக்கட்டுமே. நீயும் சேர்ந்து அவனுக்கு எடுத்து வச்சிருக்கல, பள்ளிக்கூடத்துக்கு போ, மாட்டம் வச்சுக்கிட்டு இருக்கான். உங்க தாத்தன் படிச்சானா, உங்க அப்பன் படிச்சானா, இல்ல நீதான் படிச்சியா? படிப்புன்னு பிள்ளைய போட்டு உசுர வாங்குற.